friends, welcome to Engineering Factory. இந்த வீடியோல நம்ம 8051ல ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். அதாவது டைமர் கவுண்டர் அப்படினா என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டினியூவா இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் கவுண்டர். The counter is used for counting the external event. அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஈவென்ட்டை கவுண்ட் பண்றதுக்காக கவுண்டர் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டிவி ரிமோட். நம்ம டிவி ரிமோட்ல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், சேனலை இன்க்ரீஸ் பண்ணுவோம், டிக்ரீஸ் பண்ணுவோம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா எந்த வேல்யூல இருந்ததோ அதோட கண்டினியூஷன் தான் வரும். ஸோ இதுல இருந்து என்ன தேவைன்னா, எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டை ஒரு கவுண்டர் மூலியமா கவுண்ட் பண்றோம். அந்த வேல்யூவை ஒரு ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலோ அல்லது ரெடியூஸ் பண்ணாவோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கவுண்ட் சேம் எந்த பொசிஷன்ல இருந்தோ அதுல இருந்து தான் இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு ஹால்குள்ள போறோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் உள்ள வந்தாங்க, எத்தனை பேர் வெளியே போனாங்க, இந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கும் கவுண்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னும் போது கவுண்டர் இன்க்ரீஸ் ஆகும், பீப்புள் வெளியே போகும்போது கவுண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு கவுண்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியரிங் ஃபேக்டரி. அதாவது ஒரு டைம் டிலேவை கிரியேட் பண்றதுக்கு டைமர் யூஸ் பண்றோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வீடியோலயும் பாத்தீங்கன்னா லூப் கான்செப்டை பயன்படுத்தி தான் டிலேவை கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த டிலே ஃபங்க்ஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 1 செகண்ட் டிலே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த டிலேவை நம்ம டைமர் மூலியமாகவும் கிரியேட் பண்ணலாம். டைமர் ப்ரோக்ராம் பாருங்க, சேம் டைமர் கான்செப்டை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு 1 செகண்ட் டிலேக்காக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி முடியும் போது நமக்கு 1 செகண்ட் டிலே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான டிலேக்காக தான் நம்ம டைமரை யூஸ் பண்றோம். டைமர் கவுண்டர் பாத்தீங்கன்னா 8051ல 2 டைமர் கவுண்டர் கிடைக்குது. இந்த 2 டைமர் கவுண்டரையும் எனேபிள் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா சில ரெஜிஸ்டரை நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் SFR ரெஜிஸ்டர்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா TCON, TMOD, TL0, TL1, TH0, TH1 இந்த மாதிரி 6 விதமான ரெஜிஸ்டரை நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஒவ்வொரு ரெஜிஸ்டரோட ஆப்ரேஷன் என்ன, இதை வச்சு எப்படிலாம் நம்ம எனேபிள் பண்ணலாம், கவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் TH0, TH1 அப்படின்னு 2 விதமான ரெஜிஸ்டர் யூஸ் பண்றோம். இந்த 2 விதமான ரெஜிஸ்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கவுண்டை இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ அந்த கவுண்ட் பண்ற கவுண்ட் வேல்யூவை ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டோரேஜுக்காக தான் இந்த T0, TH1 அப்படிங்கிற 2 விதமான 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் ஆகுது. இதுக்கு அடுத்து ரொம்பவே முக்கியமான 2 ரெஜிஸ்டர். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா TMOD. இந்த TMOD ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் கூட கம்யூனிகேட் பண்ண போறோம். அதாவது என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 8051ல 2 டைமர் கவுண்டர் இருக்குன்ட்டு. ஸோ இந்த TMOD ரெஜிஸ்டரை பயன்படுத்தி நம்ம எந்த டைமரை நான் யூஸ் பண்ண போறேன், டைமரா யூஸ் பண்ண போறேனா இல்ல கவுண்டரா யூஸ் பண்ண போறேனா, அப்படி நான் டைமரா யூஸ் பண்ணணும்னா டைமர் 0வை யூஸ் பண்ண போறேனா இல்ல டைமர் 1ஐ யூஸ் பண்ண போறேனா அப்படிங்கிற டீடைல்ஸை நம்ம இந்த ரெஜிஸ்டர் மூலியமா தான் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறோம். இந்த டைமர் 0 அண்ட் டைமர் 1லயும் பாத்தீங்கன்னா சில வெரைட்டி இருக்கு. அதை எப்படி சொல்றாங்கன்னா மோட் 0, மோட் 1, மோட் 2, மோட் 3 அப்படின்னு 4 விதமா இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அடுத்த வீடியோல நான் மோட் ஆப்ரேஷனை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து டைமருக்கு நம்ம யூஸ் பண்ற ரெஜிஸ்டர் TCON ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைமரை ஆன் பண்றதுக்கும் பிளாகை செட் பண்றதுக்கும் இந்த ரெஜிஸ்டர் யூஸ் ஆகுது. அதாவது நான் பிட் பை பிட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். டோட்டலா 8 பிட் இருக்கும் இந்த ரெஜிஸ்டர்ல. ஃபர்ஸ்ட் 4 பிட் வந்து பாத்தீங்கன்னா இன்டரப்டுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த 4 பிட்டை பத்தின எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. நம்ம இன்டரப்ட் கான்செப்ட் பார்க்கும்போது இந்த 4 பிட்டை எப்படி இன்டரப்ட்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ MSBல இருக்க அடுத்து இருக்கக்கூடிய 4 பிட்டோட ஆப்ரேஷன் மட்டும்தான் இப்போ டைமருக்கு நம்ம தேவைப்படுது. அதாவது TR0, TF0, TR1, TF1 இந்த 4 பிட்டை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். TR0 அப்படிங்கிறது என்னன்னா, டைமர் 0வை நீங்க ஆன் பண்ணணும் அப்படின்னா TR0வை செட் பண்ணுங்க. அதுக்கடுத்து TF0 அப்படிங்கிறது பிளாக் பிட்டு. எப்ப நம்ம டைமர் வந்து கண்டினியூவா டைமை கவுண்ட் பண்ணிட்டு FF அப்படிங்கிற மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகுதோ அந்த டைம்ல இந்த பிளாக் பிட் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும். நீங்க TR பிட்டை எப்ப எனேபிள் பண்றீங்களோ அந்த டைம்ல டைமர் ஆன் ஆகும். திரும்ப ஆஃப் பண்ணணும் அப்படின்னா TR பிட்டை 0 பண்ணிருங்க. TR1 எப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் ரீச் ஆகுதோ அந்த டைம்ல TR flag 1 எனேபிள் ஆகும். ஸோ இதை ப்ரோக்ராம் வைஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இதே மாதிரியான டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா தேவை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.